ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோம் தா. நந்தினி பார்த்து பத்திரமா இருந்துக்க. எதுவா இருந்தாலும் தம்பி கிட்டயோ இல்ல ஐயா கிட்டயோ சொல்லிடணும் என்ன? சரியா மச்சி. ரஞ்சிதா நீ நல்லா படிக்கணும், வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. சரிக்கா, நான் இப்பவே நல்லதான்க்கா படிக்கிறேன். மேக்ஸ் சயின்ஸ்ல எல்லாம் செகண்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். சூப்பர், நல்ல விஷயம். இதே மாதிரி தொடர்ந்து நல்லா படி, எப்படியாச்சும் படிச்சு பெரிய ஆளாகணும். சரிக்கா. சரிதா, நேரமாகுது, நான் கிளம்புறேன். வாத்தா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து தம்பியோட காரு வந்துருச்சே, நம்மள போக விட மாட்டாரே. பாருங்கம்மா, சின்னையா கிட்ட யாரும் இங்க நடந்ததை சொல்லிடாதய்யா. ஒண்ணுமே நடக்காத மாதிரி இங்க இருந்து கிளம்பிடணும். என்ன என்ன எல்லாரும் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? என்ன நந்தினி? அது சும்மாதான் ஐயா, வீட்டை சுத்தி பார்க்கலாம்னு அப்படியே வெளியே வந்து நின்னா. எது? வீட்டை சுத்தி பாக்குறீங்களா? என்ன எல்லாருமே வா? ஆமா தம்பி, உள்ள ஒரே புழுக்கமா இருந்துச்சா, அதான் காத்து வாங்கலான்னு வெளியில வந்தோம். அப்படியா? வாங்கியாச்சா? எது? இல்ல, காத்ததான். எங்க தம்பி, ஒரு மரம் கூட அசைய மாட்டேங்குது. என்ன நந்தினி, மரமே அசைய மாட்டேங்குதா? ஆனா நீ தான் சூப்பரா மரம் ஏறுவியே, ஏறி மரத்தை கொஞ்சம் ஆட்டி விட வேண்டியது தானே? சார், என்ன தம்பி தமாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேற என்ன பாட்டி, குடும்பத்தோட வந்து வெளியே நின்னுகிட்டு இருக்கீங்க. எதுக்கு ஏன்னு கேட்டா, வீட்டை சுத்தி பாக்குறோம் இல்ல காத்து வாங்குறோம்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு இந்த பையெல்லாம்? இத பாருங்க பாட்டி, உண்மையான காரணம் என்னன்னு சொல்லுங்க. நந்தினி, நீயாச்சும் சொல்றியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட எனக்கு போன் பண்ணி சீர்வரிசை கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. இங்க வந்தா இவங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்போ ஒருவேளை நான் 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா கூட எல்லாருமே சேர்ந்து கிளம்பிருப்பாங்க போல இல்ல? இல்ல சார். அப்படிதானே பாட்டி? நந்தினி, என்ன ஆச்சு? நான் வரேன் தானே சொன்னேன். அதுக்குள்ள எதுக்கு இப்படி இவங்க எல்லாரும் வீட்டு விட்டு கிளம்பணும்? யார் என்ன சொன்னா? அதெல்லாம் யாரும் ஒன்னும் சொல்லலைங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா தம்பி, நாங்களா தான் கிளம்புறோம். அப்படியா? ரஞ்சிதா, இவங்க யாரையும் நான் நம்பல, உன்னை மட்டும் தான் நம்புறேன். ஏன்னா நீ எப்பவுமே உண்மையை மட்டும் தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். நீ சொல்லு, இங்க யாரு என்ன சொன்னா? அது வந்து மாமா, உங்க அம்மா தான் சண்டை போட்டு எங்களை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாங்க. எல்லாரும் உள்ள வாங்க. நந்தினி, கூட்டு வா. சார் சார் வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க சார். இப்படியே கிளம்பிட்டோம் சார், பிரச்சனை வேண்டாம் சார். சொன்னா கேளு நந்தினி. நீங்க வாங்க பாட்டி, வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. கூட்டிட்டு வா நந்தினி. வாங்க. உனி எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா? ஏமா திரும்பி பக்கத்தான் பாரு. வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க, சீக்கிரம் வாங்க. சொன்னா கேளுங்க சார். இதெல்லாம் உள்ள வச்சுட்டு வந்துறேன். ஓகே, உட்காருங்க. வந்துடுறேன், உட்காருங்க சார்.
அங்கிள் நின்னுகிட்டே இருக்கீங்க? வாங்க உள்ள வாங்க. என்ன நந்தினி என்ன பாத்துக்கிட்டு இருக்க? எல்லாரையும் கூட்டு வா, உள்ள போலாம் வா. வாங்க. இல்ல சார், வேண்டாம். ஏன் என்ன பிரச்சனை? ஏன் இவங்களா நம்ம வீட்டுல சாமி கும்பிட மாட்டாங்களா? அப்படி இல்லைங்கய்யா. தம்பி, எந்த சாமியை கும்பிட்டாலும் புண்ணியம் தானே தம்பி. அதுல என்ன இருக்கு? அப்புறம் என்ன, உள்ள வர சொல்லு, கூட்டிட்டு வா நந்தினி. சார், என்ன நீங்க ஈஸியா வாங்க வாங்கன்னு சொல்லிடுறீங்க. ஆனா இங்க பிரச்சனை வேற மாதிரி போகுது சார். புனிதா டீப்போட கிச்சனுக்கு போனதே அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உன்னை யாரு எங்க வீட்டு கிச்சனுக்குள்ள எல்லாம் வர சொன்னது? திறந்த வீட்டுக்குள்ள நாய் மாதிரி நுழைஞ்சிருவியா, அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டாங்க. கிச்சனுக்கே அப்படின்னா நாங்க எப்படி சார் பூஜை ரூமுக்கு வர்றது? இத பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். ஆமா சார், அப்புறம் பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. அதை தாங்க எங்க மனசுல சக்தி இல்ல. ஆமா மாமா, எந்த பிரச்சனையும் வேண்டாம், நாங்க அப்படியே ஊருக்கு போயிடுறோம். என்ன என்ன இது? எனக்கு புரியல. எல்லாரும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? நிஜமா எனக்கு புரியல. அவங்க யார் உங்களை திட்டுறதுக்கு? முதல்ல நீங்க எல்லாரும் பூஜை ரூமுக்கு வாங்க. யார் என்ன சொல்றாங்கன்னு நானும் பாத்துறேன். வாங்க. வேண்டாம் சார், எங்களோட பயமே அதுதான். நீங்க எங்களை கூட்டிட்டு போயிடுவீங்க, அவங்க வந்து கேட்டா புடிச்சு சண்டையும் போடுவீங்க. எதுக்கு சார்? என்னால எங்க குடும்பத்துல இங்க பிரச்சனை வரணும். அவங்க கிளம்பிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லல்ல. அதுக்காக என்ன? அதுக்காக இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டுருவியா? அட என்ன நந்தினி பேசிக்கிட்டு இருக்க? அவங்க தான் வேணும்னே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நீயும் அதுக்கு பலி ஆகணுமா? நீங்க எல்லாரும் இப்படி ஹர்ட் ஆகணும், இங்க இருந்து கிளம்பி ஓடணும் தான் என் தாய் குலத்தோட நோக்கமே. அது இன்னுமா உனக்கு புரியல? சொல்லு நந்தினி, என்ன? சார், ஐயா, அது என்னவா இருந்துட்டு போயிட்டோம். வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வருஷம் வச்சுட்டோம். உங்களை எல்லாம் மனசுக்குள்ள பார்த்தாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? நாங்க கிளம்புறோம்யா. இல்ல, உங்க எல்லாரையும் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என் மேல உங்களுக்கு மரியாதை இருக்கா இல்லையா? பாட்டி, என் மேல மரியாதை இருக்கா? என்ன மதிக்கிறீங்கல்ல? ஐயோ, என்ன ராசா, உங்களை மதிக்காம எப்படிப்பா? அப்படின்னா நான் சொல்ற வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பீங்கன்னா பேசாம உள்ள வாங்க. வாங்க நந்தினி, எல்லாரையும் கூட்டு போய் பூஜை அறையில நிக்க வை. எல்லாரையும் கூட்டு போன்னு சொல்றேன்ல. பாட்டி வாங்க. பாட்டி, அங்கிள் வாங்க. நீங்க முதல்ல உள்ள போங்க. போங்க வாங்க பாட்டி. போங்க போங்க போங்க.